கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்தி சுகமாய் உங்களை காத்து கொள்வாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் இந்த வேதவசனத்திலிருந்து நாம் தியானிக்கின்ற காரியம், எதிர்ப்பின் நடுவிலும் ஜெயம் பெறுவீர்கள். இங்கே தேவனுடைய மனுஷனாகிய தாவீது ராஜாவை பார்த்து எபூசின் குடிகள் சொல்லுகிறார்கள், நீ இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பது இல்லை, நீ அதை பிடிக்க முடிவதில்லை என்று அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். எதிர்ப்பின் நடுவில் அவருக்கு ஜெயம் கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களை சுற்றிலும் எதிர்க்கிற மனிதர்கள் காணப்படலாம். உங்கள் ஊழியத்தை சுற்றிலும் எதிர்க்கின்ற மனிதர்கள் இருக்கலாம். உங்கள் பிசினஸை எதிர்க்கின்ற மனிதர்கள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலங்களை எதிர்க்கிற மனிதர்கள் இருக்கலாம். உங்களுடைய நன்மையை எதிர்க்கின்ற மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அபிஷேகம் பண்ணப்பட்டதான தாவீதை போல அபிஷேகம் பண்ணப்பட்டதான தேவ பிள்ளைகளாகிய உங்களை ஒரு நாளும் கர்த்தர் மனிதர்கள் எதிர்க்கின்ற விதத்திற்கு விட்டு கொடுத்து நீங்கள் தோல்வியை சந்திப்பதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். எப்பொழுதுமே உங்களை வெற்றி சிறக்க பண்ண தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பலமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் தாவீது ராஜா சீயோன் கோட்டையை பிடித்தது போல எதிர்ப்புகளின் நடுவிலும் நீங்கள் பிடிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை பிடிப்பீர்கள் என்று நம்புங்கள். மனிதர்கள் உங்களை எதிர்க்கின்ற சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கை ஜெயமாயிருக்கும் என்பதை நம்புங்கள். தாவீதின் ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுத்ததான ஆண்டவர் உங்களுக்கும் ஜெயம் தர வல்லமையுள்ளவராகவே காணப்படுகிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள் காணப்படட்டும். எதிர்ப்புகளை பாராதிருங்கள். எதிர்ப்பின் நடுவிலும் ஜெயத்தை தருகிற ஆண்டவரை பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஜெயமாயிருக்க கிருபை உண்டாயிருப்பதாக. நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, ஜீவனுள்ள பிதாவே, தாவீது ராஜாவுக்கு ஜெயம் கொடுத்து எதிர்ப்பின் நடுவிலும் அவர் வெற்றி பெற செய்தவரே, இந்த காலை நேரத்திலும் யார் யாரெல்லாம் எனக்கு இவ்வளவு எதிர்ப்பாயிருக்கிறதே, நான் எப்படி முன்னேறுவேன் என்கிற கேள்விக்குறியோடு இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய உள்ளத்திலும் இந்த எதிர்ப்பின் நடுவிலும் ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெயம் தருவார் என்கிற விசுவாசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஜெயம் பெற வைத்து அவர்களை ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்துவீராக. இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.